வணக்கம் மக்களே. இன்னைக்கு நாம பார்க்க போற படம் என்னன்னு பார்த்தீங்கன்னா 2024 ரிலீஸ் ஆன ஒரு தெலுங்கு படம் தாங்க ஜீப்ரா. இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா தெலுங்கு மற்றும் தமிழ் மொழிகளில் ரிலீஸ் ஆகி வெற்றி பெற்ற படம் தான் லக்கி பாஸ்கர். கிட்டத்தட்ட அதே மாதிரியான கதை களத்தை கொண்டு வெளியாகி உள்ள படம் தாங்க இது. ஸோ இந்த படத்தோட ஸ்டோரி லைன் என்னன்னு பார்த்தீங்கன்னா சத்யதேவ் பார்த்தீங்கன்னா ஒரு பேங்க்ல வேலை பார்க்குறாரு. ஸோ அவரோட காதலியாக இருக்கிறவங்க பார்த்தீங்கன்னா பிரியா பவானி சங்கர். ஸோ அவங்க ஒரு பிரச்சனையில் சிக்கிக்கிறாங்க. ஸோ அவங்கள காப்பாற்ற போய் இவர் வேற ஒரு பிரச்சனையில் சிக்கிக்கிறாரு. அதுவும் இவர் யார்கிட்ட மாட்டியிருப்பாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம தனஞ்சயாவிடம் மாட்டியிருப்பாரு. ஸோ அவர் அவங்களுக்கு நல்லாவே தெரியும். புஷ்பா படத்தில் நடித்தவர் தான். அவர் பார்த்தீங்கன்னா அவர் பெரிய கேங்ஸ்டராக இருந்து இப்போ ஒரு பிஸ்னஸ் மேனாக ஆகியிருப்பார். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சத்யதேவ் அவரோட பிரச்சனையில இருந்து எப்படி வெளியே வந்தாருங்கிறது தாங்க மீதி கதையே. இந்த படத்தில் நிறைய கதாபாத்திரங்கள் இருந்தாலுமே யாரையுமே வீணடிக்காமல் இருந்தது தாங்க இந்த படத்தோட ப்ளஸ்ஸே. சத்யராஜும் அவரோட கேரக்டரை நல்லாவே நடிச்சிருப்பாரு. இந்த படத்தில் ஹீரோவுக்கு பார்த்தீங்கன்னா நிறைய சிக்கல்களை கொண்டு வந்து அதை ஒன்றாக முடித்த விதம் சூப்பர்னே சொல்லலாம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா திரைக்கதை எங்கேயுமே பெருசா போர் அடிக்கவே இல்லைங்க. படத்தில் இப்படியெல்லாம் நடக்க வாய்ப்பு இருக்குமா என்று நிறைய காட்சிகள் தோணுதுங்க. ஸோ அதெல்லாம் எனக்கு லைட்டாக ஒரு மைனஸ் மாதிரி தோணுது. மற்றபடி பார்த்தீங்கன்னா இது சூப்பரான படம் தாங்க. ஸோ இந்த படம் பார்த்தீங்கன்னா டிசம்பர் 20 நம்ம ஆகா ஓடிடியில் ஸ்ட்ரீம் ஆகுதுங்க. நமக்கு கடைசியாக வந்த தகவல் படி பார்த்தீங்கன்னா டிசம்பர் 18ஆம் தேதி நைட்டு ஸ்ட்ரீம் ஆயிரும்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி இது தமிழ், தெலுங்கு, கன்னடா லாங்குவேஜில் அவைலபிளாக இருக்குங்க. ஸோ நீங்கள் இந்த படத்தை பார்த்துட்டு உங்களோட கருத்தை நம்ம கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.